Hi friends, welcome to Rehana stitching class channel. இப்போ இந்த வீடியோவில் நம்ம சல்வார் பேண்ட் எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சல்வார் பேண்ட் கட் பண்ணுறதுக்கு கிளாத்தை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து நாலாக மடித்து போட்டிருக்கேன். நாலாக மடித்து போட்டு ஓப்பன் இருக்க சைடு அந்த சைடும் மடிப்பு இருக்க சைடு என்னோடய சைடும் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு கால் பகுதியோட மடித்து தைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துக்காக நான் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே பகுதியில் இந்த 2 இன்ச்சு வந்து மடிச்சிருவோம். ஸோ 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 2 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போது காலோட கீழ் அகலம் மார்க் பண்ண போகிறோம். அந்த ரவுண்டு கீழ் பகுதியோட ரவுண்டு நான் வந்து 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு தையலுக்காக, ஸோ 8 இன்ச்சு டோட்டலாக மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போது கீழ்ப்பகுதி மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போது சல்வார் பேண்ட்டோட ஹைட் மார்க் பண்ணணும். இப்போ ஹைட் மார்க் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பேண்ட்டோட பட்டி தனியாக மேலே ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அது கீழே வந்து பேண்ட் அந்த கிளாத் இருக்கும் 2 காலுக்கான துணி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹைட்டு வந்து அந்த பட்டியை விட்டுட்டு கீழே வரைக்கும் தான் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்த்து மார்க் பண்ணணும். இப்போ பேண்ட்டோட கீழ்ப்பகுதி ஹைட் வந்து 36 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ பேலன்ஸ் இருக்க அந்த மேலே இருக்க துணியை வந்து நான் பட்டிக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இப்போ ஹைட் மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஹைட் மார்க் பண்ணதுக்கப்புறம் பேண்ட்டோட இணைப்பு இருக்கும் இல்லையா, அந்த இணைப்போட மார்க்கிங் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரும் இணைப்பு, அது மார்க் பண்ணுறோம். அது வந்து நான் 11 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இணைப்புக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் காலோட கீழ் அகலம் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம அப்படியே சைடாக ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி இந்த இணைப்பையும் கால் கீழ் அகலத்தையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு பேண்ட் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும். இப்போ இதை வந்து இப்போ இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த லைன் போட்டிருக்கதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீழ் அகலத்தில் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா அந்த 2 இன்ச்சு கிட்ட வந்து சும்மா சின்னதாக கட் கொடுத்துக்குறோம், ஏன்னா நம்மளுக்கு தெரியறதுக்காக. இப்போ சைடு கட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம ஹைட் மார்க் பண்ணியிருந்தோம், அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தது அதை கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ நம்மளுக்கு பேண்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இப்போ பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேலே இருந்த பேலன்ஸ் கிளாத்தை வந்து பட்டிக்காக நாலாக மடித்து போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து கிளாத் அதிகமாக இருந்து ரெண்டாக மடித்து போட்டாலே உங்களுக்கு வந்து உயரம் அகலம்லாம் கரெக்டாக வந்தது அப்படின்னா நீங்கள் 2ஆகவே மடித்து போட்டுக்கோங்க. எனக்கு வந்து அகலம் கம்மியாக இருந்ததுனால நான் துணியை வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போது பட்டியில் வந்து ஹைட்டும் அகலமும் மார்க் பண்ண போகிறோம். அது மட்டும் மார்க் பண்ணால் போதும். என்னோடய பட்டியோட ஹைட்டு வந்து 8 இன்ச்சு. 8 இன்ச்சு கூட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். ஸோ 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரானா, மேலே வந்து நாடா போடுற இடத்துல ஒரு 1.5 இன்ச்சுக்கு மடித்து தைப்போம். அதுக்கப்புறம் கீழே ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். ஸோ அதனால் 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது பட்டியோட அகலம் வந்து எனக்கு டோட்டல் அகலம் வந்து 24. ஸோ நான் 4ஆக மடித்து போட்டிருக்கனால 12 இன்ச்சு, 24ல் பாதி வந்து 12 இன்ச்சு. ஸோ 12 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். 12 இன்ச்சு கூட ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் ஜாயின் பண்ணணும் இல்லையா, 4 பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க் பண்ணியிருந்த அகலத்தையும் உயரத்துக்கும் ஏற்ற மாதிரி துணியை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். துணியை வந்து ஈக்குவலாக பார்த்துக்கோங்க அந்த சைடில். ஸோ ஈக்குவலாக இல்லை, ஸோ நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன் துணியை. இப்போ பட்டி துணியை ஹைட்டுக்கும் அகலத்துக்கும் ஏற்ற மாதிரி கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னோடய பட்டி பீஸ் வந்து 4 பீஸாக இருக்குது. என்னோடய பட்டி பீஸ் வந்து 4 பீஸாக இருக்குது. அவ்வளோதான், பட்டியும் கட் பண்ணியாச்சு. பேண்ட்டோட கட்டிங் வந்து பேண்ட்டோட கீழ்ப்பகுதி பட்டி, அதுக்கப்புறம் பேலன்ஸ் இந்த கிளாத் வந்து நாடா ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சல்வார் பேண்ட்டோட கட்டிங்கை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.